ஹாய், வெல்கம் டு தமையா ஃபேஷன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இந்த வீடியோவில் நாம் இந்த நாட்டட் குர்த்தியோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோவை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து நம்ம ரோப் ரெடி பண்ணிக்கலாம். ரோப் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க. சேஃப்டி பின்னில் இந்த மாதிரி குத்தி வச்சுக்கோங்க. ஒரு குட்டி பிட்டு கிளாத் மாதிரி வச்சு குட்டி எடுத்துக்கோங்க. இதில் வந்து இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு இப்படி வச்சு கிளாத்தை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த மேலே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேலே வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரோப்பை வந்து ஸ்டிச் பண்ணுறது வந்து நிறையா பேருக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். இது வந்து ரோப்பை டேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடு. இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். பிகினர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணிக்கலாம். இது அதாவது ரோப்பு வந்து ஒரு 1/2 இன்ச்சில் இருக்கும். இதுவே உங்களுக்கு ரொம்ப சன்னமாக வேணும், அதாவது ரொம்ப தின்னாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வேறு மெத்தட் இருக்குது. நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் டிஃப்ரென்ஸ் மட்டும் விட்டுருங்க. 1/2 இன்ச்சில் நீங்கள் இதை வச்சு ஸ்ட்ரைட்டாக இப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. கிளாத்தை வந்து இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போது எக்ஸ்ட்ரா வந்து இந்த சைடில் கிளாத் இருக்கும் இல்லைங்களா, இதை வந்து நீங்கள் கட் பண்ணிடக்கூடாது. கட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து த்ரெட்டு வந்து நல்லா உருண்டு அப்படி வரும். நல்லா பஞ்ச் மாதிரி அந்த மாதிரி நல்லா உருண்டு வரும். நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு அதுலேருந்து கொஞ்சம் மட்டும் கிளாத் விட்டு கட் பண்ணிடக்கூடாது. இந்த இது இருக்குது இல்லைங்களா, இதை அப்படியே வச்சுக்கணும். நீங்கள் இங்கே இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்குது இல்லைங்களா, நம்ம வந்து இன்ஸ்கர்ட்கெல்லாம் த்ரெட்டு கொடுக்கும்போது எப்படி கொடுப்போம், உள்ளே கொடுத்துருப்போம் இல்லைங்களா, அது மாதிரி இந்த இடத்துல மட்டும் வர்றதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் இப்படி லைட்டாக ஒரு 2 தடவை இப்படி எடுத்துகிட்டு இப்படி எடுத்து விட்டிங்கன்னா, ஏன்னா இந்த இடத்துல நம்ம முதல்ல இடத்துல இப்படி இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் ஃபஸ்ட் டைம் வந்து இப்படி 2 இது பண்ணிவிட்டு இதை எடுத்து மட்டும் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்து கரெக்டாக வந்துடும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே த்ரெட்டை வந்து உள்ளே விட்டுட்டு இப்படி இழுக்க இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் நம்மளோட இன்ஸ்கர்ட்டுக்கெல்லாம் நம்ம வந்து நாடா போடுவோம் இல்லைங்களா, சேம் அதே மாதிரி தான். நீங்கள் அப்படியே த்ரெட்டை வந்து இழுக்க இந்த இடத்துல வந்து, ஆனால் ரொம்ப இழுத்துட்டு பண்ணுறது ஒரு 2 தடவைக்கு ஒருக்கா இப்படி 2 தடவை நீங்கள் பின்னை வந்து இப்படி 2 3 தடவை பண்ணுறீங்கன்னா உடனே வந்து இந்த இடத்த இழுத்துடணும். இந்த இடத்தையும் இப்படி கசகசன்னு வச்சுக்கக்கூடாது. இந்த இடத்தையுமே நீங்கள் இப்படி ப்ராப்பராக எடுத்து விட்டுக்கிட்டே வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நீட்டாக வரும். இல்லைனா இந்த இடம் ஃபுல்லாக சேர்ந்துருச்சுன்னா ஃபைனலாக நீங்கள் எடுக்கும் போது அது வராது. இந்த இடமும் நீட்டாக உங்களுக்கு இருக்கணும். இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக எடுக்க முடியும். த்ரெட்டு வந்து உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்படி இழுக்கும் போதே இப்படி வரணும். இந்த இடத்தையுமே இப்படி ரெடி பண்ணிடணும். இப்படி எடுத்துடணும். இப்படி ரொம்ப த்ரெட்டு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இப்படி கசகசன்னு இருந்துச்சுன்னா ஃபைனலாக நீங்கள் எல்லாம் அந்த முடிக்க போகையில் த்ரெட்டு ஃபுல்லாக வெளியே வரும்போது உங்களுக்கு அந்த இடம் சிக்கிக்கும், கரெக்டாக வராது. அப்போ இந்த இதை நீங்கள் எடுக்கும்போது இப்படி கரெக்டாக வந்துடும். இதுவே நீங்கள் இந்த இடத்துலலாம் நிறையா த்ரெட்டு இப்படி அக்குமுலேட் ஆகி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்ப சிக்கிக்கும், எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கிட்டே வரும்போது நீங்கள் எடுக்க உங்களுக்கு வந்து த்ரெட்டு வந்து நீட்டாக கிடச்சிடும். இப்போ நான் 2 ரோப்பையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு ஸ்டிச் பண்ணலாம். ஃப்ரண்ட் பத்திரிக்கை ஃபஸ்ட்டு வச்சுட்டு மெயின் ஃபேப்ரிக்கை அது மேலே வைங்க. நல்ல பக்கம் வந்து நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சுற்றி டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. சேம் இதே மாதிரி தான் பேக் பார்ட்லேயும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லைனிங்கை கீழே வச்சுட்டு பேக் பார்ட்டை மேலே வச்சு பேக் பார்ட்டோட ஃப்ரண்ட் சைடு வந்து நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாகவே மேலே வந்து ஃபஸ்ட்டு டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டு வந்து நம்ம வந்து டாப் ஸ்டிச் போட்டுட்டு எக்ஸ்ட்ராஸ் இருக்கிற கிளாத் எல்லாமே கட் பண்ணி ஃப்ரண்ட் வந்து இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து நெக்கை ஃபினிஷ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி 2ஐயும் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த சென்டரை வந்து நீங்கள் நாச் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சென்டரை வந்து நீங்கள் வந்து நாச் கொடுத்துக்கோங்க. சேம் அதே மாதிரியே உங்களோட கேன்வாஸ் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதுலேயுமே இந்த மாதிரி 2ஐயும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த சென்டரை வந்து இப்படி நாச் கொடுத்துக்கோங்க. நாச் கொடுத்துட்டு இது வந்து
உங்களோட மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கத்துக்கு மேலே கேன்வாஸ் வந்து நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி இருக்கணும். மெயின் ஃபேப்ரிக்கு மேலே கேன்வாஸை வைக்கணும், ஆனால் கேன்வாஸ் வந்து நம்மளை பார்த்து இருக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. வச்சு பின் பண்ணும் போது தான் உங்களுக்கு வந்து நெக்குமே நல்லா நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும். நமக்கு வந்து நெக்கு வந்து பார்த்த உடனே நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நமக்கு நீட்டாக கொடுக்குறது வந்து நெக்கு தான். ஸோ அதனால நெக் ஃபினிஷிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால நெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, பொறுமையாக நிதானமாக நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பெல் பின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 0.25 இன்ச்சஸ் விட்டுருந்தோம் இல்லைங்களா, அந்த 0.25 இன்ச்சஸில் ஸ்டிச் பண்ணணும். இந்த இடத்துக்கு வரும்போது, அதாவது நம்ம இந்த இடத்துல தான் நம்ம ரோப் வர்றதுக்காக நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுருந்தோம் இல்லைங்களா, அந்த ரோப் வரும்போது இந்த இடத்துல நம்ம வந்து ரோப்பை வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதை வந்து நான் எப்படி வைக்கணும்னு காட்டுறேன். நம்ம ஆல்ரெடி ரோப் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த ரோப்பை வந்து இந்த இடம் வருது இல்லைங்களா, அந்த 1/2 இன்ச் நம்ம நெக்கு இது பண்ணும்போது வச்சோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே இதை நெக் வைங்க கரெக்டாக. அந்த 1/2 இன்ச்சில் இந்த இது வர்ற மாதிரி, இந்த இடத்துல வரும்போது 1/2 இன்ச்சில் இது இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு பின் பண்ணிடுங்க. சேம் அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும். இந்த இடத்துல வரும்போது இந்த 1/2 இன்ச்சில் வரும்போது இந்த இடத்துலையும் அதே மாதிரி வச்சுட்டு இங்கேயும் ஒரு பின் பண்ணி வச்சுருங்க. இந்த 2 இடத்துலையுமே பின் பண்ணிடுங்க. பின் பண்ணிவிட்டு உங்கள் நெக்கை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்கு வந்து 0.25 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸில் அப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள். பொறுமையாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. கரெக்டாக இந்த இதுக்கு வந்த உடனே அதே மாதிரி இங்கே 0.25 இன்ச்சஸ் இருக்கணும். அந்த மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க. நீடில் வந்து நம்ம டேர்ன் பண்ண போகிறோம் இப்போ. ஸோ அதனால் நீடில் வந்து கிளாத்துக்குள்ளே இருக்குது. நீங்கள் கிளாத்தில் உள்ளே வச்சுட்டு தான் டேர்ன் பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து கிளாத் வந்து நகன்றும். ஸோ அதனால நீடில் வந்து உள்ளே இருக்குது. நான் இப்போ டேர்ன் பண்ண போகிறேன். ஸோ நீடில் உள்ளே இருக்குது. அதே மாதிரி வச்சுட்டு திரும்பவும் இந்த 0.25 இன்ச்சஸ்லேயே நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு வரும்போது இந்த இடத்துல நல்லா இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் ரோப் இருக்கு இல்லைங்களா உள்ளே. அதே மாதிரி த்ரெட் உள்ளே இருக்கணும். எப்போமெல்லாம் நீங்கள் கிளாத்தை வந்து டேர்ன் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து நீடில் வந்து கிளாத்துக்குள்ளே இருக்கணும். திரும்ப டேர்ன் பண்ணுங்க. நெக்கை மட்டும் நிதானமாக பொறுமையாக பண்ணுங்க. கரெக்டாக உள்ளே விட்டுடுங்க. உள்ளே விட்டுட்டு டேர்ன் பண்ணுங்க. சேம் அதே மாதிரி நீடில் உள்ளே வச்சுட்டு டேர்ன் பண்ணுங்க. கிளாத்தை டேர்ன் பண்ணும் போது எல்லாமே உங்களுக்கு வந்து உள்ளே தான் இருக்கணும். திரும்ப நீடில் உள்ளே வச்சுட்டு அப்படியே டேர்ன் பண்ணுங்க. அப்படியே இப்போது இங்கேருந்து இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணி குட்டி குட்டியாக நாச் கொடுத்து டேர்ன் பண்ணிக்கோங்க. மாதிரி நான் நெக்கை கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த எண்டு டிப்பெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் வந்து நாச் கொடுத்துக்கணும். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் நாச் கொடுக்கும் போது தான் அந்த இடம் வந்து உங்களுக்கு ஈவனாக டேர்ன் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற இடத்துல கூட நீங்கள் நாச் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கர்வ்டாக இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து நீங்கள் நாச் கொடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது ஈவனாக டேர்ன் பண்ணி கொடுக்கும். இப்படி டேர்ன் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்கிற கிளாத் வந்து உங்களோட ரைட் சைடில் இருக்கணும். இந்த மாதிரி டேர்ன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல வரும்போது நீங்கள் இங்கிட்ட டேர்ன் இந்த இடத்துல வந்து இப்படி கரெக்டாக நாச் கொடுத்துருக்கீங்களான்னு பாருங்கள், இல்லைன்னா இந்த இடம் டேர்ன் ஆகாது. ஸோ அதனால் இப்படி இந்த இடத்துல டேர்ன் ஆகும்போது இப்படி இது வந்து மேலே வந்துடும். அதே மாதிரி இதுவும் அப்படி தான் இப்படி மேலே வந்துடும். ரோப் வந்து உங்களுக்கு மேலே வந்துடும். இது எல்லாமே இப்படி டேர்ன் ஆகிடும். உள்ளே டேர்ன் ஆகி நெக் வந்து வந்துடும். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் டாப் ஸ்டிச் மட்டும் போட்டுக்கோங்க. டாப் ஸ்டிச் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது.
டேர்ன் பண்ணி டாப் ஸ்டிச் மட்டும் போட்டுக்கோங்க. இப்படி தான் நம்மளோட நெக் இருக்கும். நீங்கள் மேபி இந்த இடத்துல வந்து நீங்கள் நாட்ச் ப்ராப்பராக கொடுக்கலைன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு ஈவனாக டேர்ன் ஆகாமல் ஒரு மாதிரி ஷ்ரிங்க் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து திரும்ப டேர்ன் பண்ணிவிட்டு இப்படி பேக் சைடில் இப்படி எடுத்துகிட்டு இந்த ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் ஸ்டிச்சை வந்து கட் பண்ணிடக்கூடாது. அந்த ஸ்டிச் பண்ண வரைக்கும் திரும்ப ஒரு தடவை குட்டியாக நாட்ச் கொடுத்துட்டு டேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல எது ஈவனாக டேர்ன் ஆகிடும். பாருங்க, நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டும் ரெடி பண்ணியாச்சு. நமக்கு ஃப்ரண்ட் நெக்குமே ரொம்ப நீட்டாக ஃபினிஷ்ட் ஆகி கிடச்சிருச்சு. பார்ட் எடுத்துக்கோங்க. பேக் பார்ட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து சென்டரை வந்து நாட்ச் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சென்டரை வந்து இந்த மாதிரி நாட்ச் கொடுத்துருங்க. நாட்ச் கொடுத்துட்டு இந்த மாதிரி உங்களோடதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம பேக்கு கேன்வாஸில் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த இதையுமே ப்ராப்பராக அப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதுக்குமே சென்டர் நாட்ச் கொடுத்துருங்க. இதுக்குமே இப்படி சென்டரை நாட்ச் கொடுத்துருங்க. உங்களோட பேக்லேயுமே நாட்ச் கொடுத்துட்டு இந்த சென்டரும் டுகெதராக இருக்கிற மாதிரி வச்சுருங்க. இப்படி கரெக்டாக இந்த மாதிரி வச்சுருங்க. என்ன ஃபுல் போட்டு பின் பண்ணிவிட்டேன். நம்ம வந்து 0.25 inches சீம் அலவன்ஸ் விட்டுருந்தோம் இல்லைங்களா, அந்த 0.25 inches சீம் அலவன்ஸில் இந்த நெக்கை வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். நெக் ஃபினிஷிங்கில் நீங்கள் நெக்கை ஃபினிஷ் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். இந்த மாதிரி 0.25 inches சீம் அலவன்ஸில் நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச்சிலேருந்து ஒரு 0.25 inches விட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருந்தோம். இப்போ அதை நம்ம அப்படியே கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நாட்ச் கொடுத்துக்கணும். இந்த ஸ்டிச்சஸில் வந்து விழுந்துடக்கூடாது. நம்ம பண்ணோம்ல ஸ்டிச்சஸ் அதில் விழக்கூடாது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நாட்ச் கொடுத்துக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை அப்படி இதை அப்படி டேர்ன் பண்ணுங்கள். டேர்ன் பண்ணி இந்த கீழே இருக்கும் இல்லைங்களா அந்த கிளாத், இது வந்து உங்களோட ரைட் சைடில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரைட் சைடில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த ஒயிட் கலர் கிளாத் இருக்கு இல்லைங்களா, இந்த கிளாத் மேலே அப்படியே டாப் ஸ்டிச் போடுங்க. ஓகேங்களா, அப்படியே இந்த ஒயிட் கலர் கிளாத் மேலே நீங்கள் வந்து ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நீங்கள் டாப் ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு வந்து அது அப்படியே ஈவனாக பேக் சைடில் டேர்ன் ஆகி கொடுத்துரும். நெக்குமே பார்க்க வந்து உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். இந்த கீழே இருக்க கிளாத்தை மட்டும் உங்கள் ரைட் சைடில் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. வந்து இது வந்து அப்படியே ஈவனாக பேக் சைடில் டேர்ன் ஆகிடும். இங்கே அதனால நீங்கள் ஹேண்ட் ஹெம் பண்ணிக்கோங்க. வந்து நம்ம பேக்கோட டாட்டை மார்க் பண்ணிக்கலாம். பேக்கோட டாட் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். இங்கேருந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படி லைன் பண்ணிக்கோங்க. லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளாத்தை வந்து இப்படி ரெண்டாக மடிச்சுட்டு இங்கேருந்து இந்த எண்டு வரைக்கும் திரும்ப இங்கேருந்து இந்த எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி லைனில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ இந்த எண்டையும் இப்படி சேர்த்து இப்படி எண்டையும் பிடிங்க. இப்படி பிடிச்சி இந்த லைன் மட்டும் இப்படி ஸ்ட்ரைட்டாக இந்த லைனை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு கிளாத்தை உள்ளே விட்டுடுங்க. விட்டுட்டு இப்போ நம்ம நாட் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, இப்போ இங்கேருந்து தான் நம்மளோட டாட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துலேருந்து டைமண்ட் ஷேப்பில் இங்கேருந்து இப்படியே இந்த இடம் வந்தோடனே இப்படி நிறுத்திடணும். இப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு நீடில் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி திரும்ப டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. டாட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். சேம் அதே மாதிரி இந்த சைடும் டாட் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து பேக்கோட ஃப்ரண்ட் சைடு, இது வந்து ஃப்ரண்ட்டோட ஃப்ரண்ட் சைடு. இந்த ரெண்டு சைடும் இப்படி சேர்ந்து இருக்கிற மாதிரி இப்படி ப்ளேஸ் பண்ணுங்க. ப்ளேஸ் பண்ணிட்டு 1/2 inch ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணுங்க.
இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்க ஈவனா நமக்கு வந்து ஜாயின் ஆயிடுச்சு. இப்போ ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணலாம். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்லீவ் லைனிங் ஃபேப்ரிக் 2 ஸ்லீவ் எடுத்துருக்கிறேன். இது வந்து என்கிட்ட லைனிங் இல்லாததுனால மெயின் ஃபேப்ரிக் வந்து இருந்ததுனால நான் எக்ஸ்ட்ராவாக மெயின் ஃபேப்ரிக்கையே லைனிங் ஃபேப்ரிக்காக கன்சிடர் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நான் அதனால் 2 லைனிங் ஃபேப்ரிக்கை கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நான் வந்து பேப்பர் பேட்டர்னை ப்ளேஸ் பண்ணி கட் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த இடம் தான் ஃப்ரண்ட். அப்போ அதை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இது வந்து ஃப்ரண்ட்டு, அப்போ இது வந்து பேக் ஆம்ஹோல், பேக்குக்கு வர ஆம்ஹோல். அதே மாதிரி இந்த இதுலையும் சேம், அதுலேயும் இதுலேயும் இது இந்த சைடு தான் ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக் ஆம்ஹோல். இந்த மாதிரி ரெண்டையுமே மார்க் பண்ணிக்கோங்க. உங்களோட லைனிங் ஃபேப்ரிக்கில் இதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மெயின் ஃபேப்ரிக்கோட ஸ்லீவ் ரெண்டையும் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு உங்களோட லைனிங் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. லைனிங் ஃபேப்ரிக் எடுத்துட்டு நீங்கள் வந்து அதை ப்ளேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஒரு சைடு வந்து இப்படி இப்படி வைக்கும்போது ஒன்று பேக்கு ஒன்று ஃப்ரண்ட்டு இப்படி இருக்குது இல்லைங்களா? அப்போது இன்னொரு கிளாத்தில் வைக்கும்போது நீங்கள் எப்படி வைக்கணும்னா இந்த ஃப்ரண்ட்டும் இந்த ஃப்ரண்ட் இப்படி இருக்கணும். இப்போ இப்படி வைக்கிறீங்க, உங்களோட லைனிங் ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி வைக்கிறீங்க. இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டு இப்படி க்ராஸாக ரெண்டும் இருக்கணும். ஃப்ரண்ட்டு பேக்கு இப்படி இருக்கணும். இப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு 1/2 inch வந்து நான் சீம் அலவன்ஸ்க்கு விட்டுருக்கேன். ஸோ நீங்கள் அந்த 1/2 inchக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கீழே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை டேர்ன் பண்ணி இந்த ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ரைட் சைடில் இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு டாப் ஸ்டிச் போட்டுருங்க. சுற்றி ஸ்டே ஸ்டிச் போட்டு எடுத்துருங்க. ஸ்டிச் போட்டுருங்க. சேம் இதே மாதிரி அந்த ஸ்லீவையும் நாட் ஸ்லீவ் இருக்கும் இல்லைங்களா, அதையுமே சேம் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இந்த நீங்கள் போடுற இந்த ஸ்டே ஸ்டிச் பார்த்தீங்கன்னா ஒரு 0.25 inches தான் இருக்கணும். இல்லைன்னா இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கிளாத் இருக்கும் இல்லைங்களா மெயின் ஃபேப்ரிக்கில், அந்த கிளாத் எல்லாமே நீங்கள் கட் பண்ணிடுங்க. 2 ஸ்லீவுமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட்டோட இது வந்து கைக்குழி வந்து ரெண்டும் ஆப்போசிட்லேயே வந்திருக்கும். பாருங்க, ரெண்டுமே உங்களுக்கு வந்து இப்படி ஆப்போசிட், அப்போ தானே உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ நம்ம ஸ்லீவை வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸோட ஆம்ஹோலில் அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நாச் இருக்குது. இதுதான் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வரணும். அப்போது நீங்கள் இது வந்து உங்களோட டாப்போட ஃப்ரண்ட் பார்ட்டு, உங்களோட டாப்போட ஃப்ரண்ட் பார்ட்டும் ஸ்லீவோட ஃப்ரண்ட் பார்ட்டும் இப்படி சேர்ந்து இருக்கணும். ஸ்லீவோட ஃப்ரண்ட்டும் உங்களோட டாப்போட ஃப்ரண்ட்டும் ஜாயிண்ட் ஆகணும். அந்த மாதிரி நீங்கள் வைக்கணும். வைக்கும்போது எந்த ஸ்லீவ் வருதோ அந்த ஸ்லீவ் தான் உங்களுக்கு வந்து ரைட் ஸ்லீவ் லெஃப்ட் ஸ்லீவ்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி இது வந்து ஃப்ரண்ட்டோட நல்ல பக்கம், இதோட நல்ல பக்கத்தையும் இந்த ஆம்ஹோலோட நல்ல பக்கத்தையும் சேர்த்து வைக்கிறேன். இதுதான் நமக்கு ஃப்ரண்ட் பார்ட். அப்போ இங்கே வைக்கும்போது இதுவும் ஃப்ரண்ட் ஆயிடுச்சு, இதுவும் ஃப்ரண்ட் ஆயிடுச்சு. இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட். இந்த ஃப்ரண்ட் பார்ட்டும் இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட். இந்த ஃப்ரண்ட் பார்ட்டும் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டும் சேர்ந்து வந்துருச்சு இல்லைங்களா? இப்போ இது மெயின் டாப்போட நல்ல பக்கம், அதே மாதிரி இது வந்து ஸ்லீவோட நல்ல பக்கம். 2 பக்கமும் சேர்ந்து இருக்கிற மாதிரி வைக்கணும். இந்த ஆம்ஹோல் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆம்ஹோலில் நம்ம இந்த ஸ்லீவில் நாச் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த நாச்சும் சேர்ந்து இருக்கணும். இப்படி இந்த மாதிரி சேர்ந்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு 1/2 inch டிஃபரன்ஸில் அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணணும். நம்ம ஆம்ஹோல் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 inch கொடுத்தா நீங்கள் 1/2 inchல ஸ்டிச் பண்ணுங்கள். 0.25 கொடுத்துருந்தீங்கன்னா 0.25 inchல ஸ்டிச் பண்ணுங்கள். நான் 1/2 inch கொடுத்துருக்கேன். ஸோ 1/2 inch வச்சு அந்த 1/2 inchல அப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு வந்து மார்க் பண்ண முடியலைன்னா, எப்படி வரும்னு ஸ்டிச் பண்ண தெரியலனா நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 inchக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. ஸ்லீவை வந்து எப்போவுமே ஸ்டிச் பண்ணும் போது கிளாத்தை வந்து இழுக்கக்கூடாது. 2 கிளாத்தையுமே இழுக்கக்கூடாது. அந்த கிளாத் வந்து எந்த ஃப்ளோவில் இருக்குதுங்களோ அதே ஃப்ளோவில் தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த போது உங்களோட ட்ரெஸ்ஸோட எண்டையும் இந்த ஸ்லீவோட எண்டையும் கூட இப்படி பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஸ்டிச் பண்ணிட்டோம். சேம் அதே மாதிரி இப்படி டேர்ன் பண்ணிக்கோங்க.
டேர்ன் பண்ணிவிட்டு அதே இதில் திரும்ப ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. 1/2 இன்ச்லேயே திரும்ப ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருந்துருப்பீங்க இல்லைங்களா, அந்த லைன் மேலேயே தான் ஸ்டிச் பண்ணணும். அந்த லைனை விட்டு உள்ளேயும் போகக்கூடாது, வெளியேயும் போகக்கூடாது. அந்த லைன் மேலேயே பொறுமையாக நிதானமாக ஸ்டிச் பண்ணுங்கள். கீழேயுமே பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, ஏன்னா கிளாத் வந்து கீழே மாட்டிக்கிச்சுன்னா அப்புறம் வந்து ஜாயிண்ட் ஆகி வந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வரும்போது 1/2 இன்ச்சில் தான் வரணும். அதிகமாகவோ கம்மியாகவோ வச்சு ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து ப்ராப்பராக வந்து ஃபிட் ஆகாமல் ஆகிடும். நீங்கள் இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணும் போதும் இந்த 2 சைடு இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டு சைடையும் திரும்பவும் இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு ஒரு பின் பண்ணிடுங்க. பின் பண்ணிவிட்டு இங்கே வர எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையுமே அப்படியே கொஞ்சமாக புஷ் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிடுங்க. சேம் அதே மாதிரி 1/2 இன்ச் தான் வரணும், அதுக்கு மேலே வரக்கூடாது, உள்ளேயும் போயிடக்கூடாது. பாருங்கள், இந்த ரெண்டும் சேர்ந்து வந்துச்சு பாருங்கள். இப்போ இதை ஃபுல்லாகவே அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. கீழேயும் எந்த கிளாத்தும் சிக்காமல் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. நாம் இப்போ 2 ஸ்லீவுமே ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ 2 ஸ்லீவுமே நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபைனலாக பாடி வந்து ஃபினிஷ் பண்ணிக்க வேண்டியதான். நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து சீம் அலவன்ஸ் எவ்வளோ விட்டுருந்தீங்க, ஒரு 1.25 விட்டுருப்பீங்களா, அந்த 1.25 கரெக்டாக இதில் வந்து மார்க் பண்ணிக்கணும். 1.25 ஹிப்பு கிட்ட வரும்போது மட்டும் நம்ம வந்து இங்கே 1 இன்ச்சஸ் தான் விட்டுருந்தோம், இங்கே அதை மார்க் பண்ணிக்கணும். வந்து ஸ்லீவில் வந்து நம்ம 1. சீம் அலவன்ஸ் விட்டுருந்தோம், அந்த 1. சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே பாடியில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே நாச் கொடுத்துருக்கோம் பாருங்கள், இந்த நாச் தான் நம்மளோட கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ். ஸோ அந்த நாச்சை வந்து நீங்கள் இப்படி மார்க் பண்ணிடுங்க. எங்கே இருக்குதோ அந்த நாச்சை வந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் 1.25 சீம் அலவன்ஸ். அதே மாதிரி உங்களோட வெயிஸ்ட்டு, உங்களோட ஹிப்பு எல்லாத்துலேயுமே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களோட ஹிப்பு வரைக்கும் உங்கள் வெயிஸ்ட்டில் 1.25 மார்க் பண்ணுங்கள். அப்படியே கொண்டு உங்கள் ஹிப்பு கிட்ட வரும்போது 1 இன்ச்சஸ் தான் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த 1 இன்ச்சஸை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஆம்கோல் இருக்குது இல்லைங்களா, அந்த 2 ஆம்கோலையும் இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு இந்த இது வந்து உங்களுக்கு வந்து மேலே பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல கூட நீங்கள் ஒரு பின் பண்ணிக்கலாம். 2 சேர்ந்து இருக்கிற மாதிரி பின் கூட பண்ணிக்கோங்க. இப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையுமே இப்படி சேர்த்து வச்சு கூட நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து 1.25 இல்லைங்களா, அந்த 1.25க்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி ஜாயிண்ட் இந்த மாதிரி 2 கிளாத்தையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையும் இப்படி சேர்த்து வச்சுட்டு நீங்கள் 1.25 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, அதுலேயே அப்படியே வச்சு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. உங்களோட ஹிப் மெஷர்மெண்ட் வரைக்கும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஹிப் மெஷர்மெண்ட் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். கீழே வந்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த இடத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ நமக்கு இது வரைக்கும் தான் நமக்கு வந்து ஸ்டிச் இருக்குது. இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். சைட் ஸ்லிட் அடிப்போம் இல்லைங்களா, அது இப்போ நம்ம அடிக்க போகிறோம். இப்போது இந்த இது வரைக்கும் கை வச்சே நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இது வரைக்கும் நமக்கு ஃபோல்ட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து 1 இன்ச்சஸ்க்கு தான் அந்த இது இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணுங்கள், திரும்ப ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த 1 இன்ச்சஸ் கரெக்டாக ஃபோல்ட் ஆகி வந்துடும் நமக்கு. இதை அப்படியே இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த கார்னரில் அடிக்கணும். இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த இதை வந்து நீங்கள் ரொம்ப இப்படி இழுக்கக்கூடாது. இது எப்படி இருக்குதோ அதுலேயே அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இந்த கார்னரில் இந்த எண்டு வரும்போது இந்த இடத்துல வரும்போது இந்த இடத்துல வந்து நீடில் வந்து இந்த கிளாத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா. அப்புறம் இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு நீடில் வந்து இப்படி உள்ளே இருக்கணும், கிளாத்துக்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இப்படி டேர்ன் பண்ணணும். நம்ம நெக் ஃபினிஷ் பண்ணும்போது பண்ணுவோம் இல்லைங்களா, சேம் ப்ராசஸ் தான்.
ஃபஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதே மாதிரி இந்த சைடு கொண்டு வாங்க. அதே மாதிரி த்ரெட் நீடில் வந்து கிளாத்துக்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அப்படி டேர்ன் பண்ணணும். டேர்ன் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி ஃபஸ்ட் ஒரு 1/2 இன்ச், அடுத்து ஒரு 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணிவிட்டு சேம் இதே மாதிரி கார்னரில் ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள், ஸ்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து நீட்டாக கிடச்சிடும். இந்த மாதிரி அதை அன்னார் சைட்லேயும் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 சைடுமே நான் வந்து ஸ்லிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபைனலாக நம்ம வந்து இப்போது கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஷார்ட் குர்த்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போது நான் வந்து கீழே வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு 1 இன்ச்சஸ் விட்டுருந்தேன். அந்த 1 இன்ச்சஸ்க்கு நான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா திரும்ப ஒரு 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம 1 இன்ச்சஸ் விட்டுருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு, அதுக்கப்புறமா ஒரு 1/2 இன்ச்சு நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த கார்னரில் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும் போதுமே கிளாத்தை வந்து எப்போவுமே ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெச் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணால் தான் அந்த இடத்துலலாம் ட்விஸ்ட் ஆகாமல் ஈவனாக நமக்கு கிடைக்கும். ஸ்டிச் பண்ணாமல் இப்படி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஈவனாக வந்துடும். பாருங்கள், எந்த இடத்துலையுமே ஃபோல்ட் ஆகாமல் க்ரீஸ் இல்லாமல் நீட்டாக வந்துடுச்சு. சேம் இதே மாதிரி இன்னொரு சைடும் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ கம்ப்ளீட்டாக நான் 2 சைடும் ஃபோல்ட் பண்ணி முடிச்சிட்டேன். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து குர்த்தி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. செம்ம பர்ஃபெக்டாக உங்களுக்கு நாட்டர் குர்த்தி ரெடி ஆயிடுச்சு.